வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திராலேயே ரொம்ப ஸ்பெஷலான கோங்கரா வச்சுட்டு கோங்கரா சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸை வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோங்கரா சிக்கன் பிரியாணி செய்ய இந்த பக்கம் நான் 1 kg போல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம் ஒரு 1/2 hour போல். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 1 teaspoon அளவு ஓல்ட் ஸ்பைசஸ் மசாலா எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிடலாம். டர்மரிக் ஒரு 1/2 teaspoon அளவு எடுத்துருக்கோம். மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா 1.5 teaspoon அளவு சேர்த்துக்கலாம். பிளெயின் ரெட் சில்லி பவுடர் 3/4 teaspoon அளவு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. தயிர் 1/4 கப் சேர்த்துக்கிறேன், 100 கிராம். புதினா 1 கை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நம்ம சிக்கன்லேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதே நம்ம எல்லா பொருளும் சேர்த்துட்டோம். இதை நம்ம நல்லா கலந்து வைத்தலாம். சிக்கனோட நல்லா கலந்துட்டு 1/2 மணி நேரம் போல் சிக்கனை நம்ம மேரினேஷனில் விடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும். சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டேன். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண கரெக்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் சிக்கன் ஊறட்டும். இந்த பக்கம் நம்ம கோங்கரா பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு ஜஸ்ட் 1 teaspoon அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கோங்கரா மட்டும் நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், 1/2 teaspoon அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துடலாம். ஜீரகம் சேர்த்துட்டு இதிலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 to 5 பல்லு போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி வச்சுக்கலாம். இந்த கோங்கரா பிரியாணிக்கு கோங்கரா ஃப்ளேவர் தான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இப்போ நான் எப்படி இந்த கோங்கரா பேஸ்ட் ரெடி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. பிரியாணி நல்லா ஆப்டாக கிடைக்கும் ஆந்திரா ஸ்டைலில். இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாய் கோங்கராவுக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். அரை teaspoon அளவு மல்லி விதைகள் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கட்டு போல் கோங்கரா கீரை எடுத்திருக்கோம். நம்ம ஊரில் புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோங்கரா கீரை நம்ம எடுத்திருக்கோம் 1/2 கட்டு போல். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம் ஜீரக சம்பா. அதுக்கு 1/2 கட்டு போல் கோங்கரா கீரை ஆட் பண்ணுறோம், புளிச்ச கீரை. இந்த மல்லி விதை, வரமிளகாய், பூண்டு, ஜீரகம் இது எல்லாமே நல்லா நம்மளுக்கு வறுபட்டு நல்லா மனம் மாறி வருது நம்மளுக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துடலாம். இதுதான் புளிச்சக்கீரை. நல்லா 1/2 கட்டு போல் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது ஒரு ஹை ஃப்ளேமில் 5 minutes போல் கை விடாமல் நம்ம வதக்கிட்டு வந்தோம்னா நல்லா நம்மளுக்கு இதுவே ஒரு பேஸ்ட் மாதிரியே கிடைக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்கக்கிட்ட ஆட்டுக்கல் இருந்தாலும் அதில் போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1 minute பாருங்கள், 1/2 கட்டு கீரை நம்மளுக்கு ஜஸ்ட் 1 கரண்டி அளவுக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. இது 1 கிலோங்கிறதுனால நான் 1/2 கட்டு போடுறேன். இது ரொம்ப ஓவர் புளிப்பாக இருக்கும். நீங்கள் 1/2 kg சிக்கன் எடுத்திங்கன்னா அப்படியே பாதிக்கு பாதி 1/4 கட்டு அளவு சேர்த்தா போதும். இன்னும் ஒரு 2 minutes போல் நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டோம்னா இது இன்னும் நம்மளுக்கு கூழுன்னு சொல்லக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்மளுக்கு வதக்கும் போது நல்ல புளிப்பு வாடை வரும். 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி செய்ய நான் டபரா எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி செய்கிற சட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் 1/2 tablespoon அளவும், நெய் 1/2 tablespoon அளவும், ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இந்த பக்கம் பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, மராத்தி மொக்கு, அன்னாச்சி பூ சேர்த்துருக்கோம், ஆட் பண்ணிடலாம். இது கூடவே 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம்.
நீல வாக்கில் கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் 300 கிராம்ஸ் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனிஷ் கலருக்கு வர மொத்தம் நம்ம வதக்கிக்கணும். எந்த ஒரு பிரியாணி பண்ணாலும் சரி, அது வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ப்ரௌனிஷாக வர மொத்தம் நம்ம வெங்காயத்தை வதக்கினா தான் பிரியாணி ஒரு தனி டேஸ்ட்டில் வரும். இது கோங்கரா பிரியாணி. ஸோ ஆந்திரா ஸ்டைலில் நம்ம பண்ணிக்கிருக்கிறோம். இதுக்கு முழுக்க ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா கோங்கரா ஃப்ளேவரில் தான் நம்மளுக்கு வரும். அதனால தான் இந்த வாட்டி நான் சிக்கன் மேரினேஷன் பண்ணும்போது மசாலாஸ்லாம் கம்மியாக ஆட் பண்ணியிருப்பேன். வெங்காயம் பாருங்கள், நம்ம ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு இருந்தோம். நல்லா நம்மளுக்கு ப்ரௌனிஷ் கலருக்கு நம்மளுக்கு வெங்காயம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல் நான் வதக்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் போல் கை விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டினுடைய பச்சை மணம் நம்மளுக்கு போகணும். ரா ஸ்மெல் இருக்கும், ஒரு மாதிரி பஞ்சிங் ஸ்மெல் இருக்கும் நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டுமே. அது ஹை ஃப்ளேமில் கை விடாமல் 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அந்த வாசனை போகும். சில சமயம் 4லேருந்து 5 நிமிஷம் கூட ஆகலாம். இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கி அதுவுமே நம்மளுக்கு பச்சை மணம் போயிட்டு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ நான் 100 கிராம் போல் பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன். கோங்கரா அப்படிங்கிற ஃப்ளேவர் நம்மளுக்கு டாமினேட் பண்ணக்கூடாது புதினா எந்த விதத்துலையும். அதனால் புதினா வந்து கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான் புதினா. இந்த கோங்கரா பிரியாணி பொறுத்த மட்டும் புதினா தோற்றம் ஆப்ஷன் தான். எனக்கு எப்பவுமே பிரியாணியில் லைட்டாக புதினா ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்கும். அதனால தான் நான் புதினா சேர்க்குறேன். மற்றபடி கோங்கரா பிரியாணிக்கு புதினா கம்பல்சரி சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. முழுக்க கோங்கரா ஃப்ளேவர்லேயே வச்சுக்கலாம். தக்காளியும் புதினாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஹவராக மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஸோ சிக்கன் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச கோங்கரா சேர்க்கறதுக்கு போகிறோம். அதனால ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சிக்கனில் காரப்பொடி சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பத்தாததுக்கு கோங்கராவில் வரமிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சமாக காரம், ஏன்னா இது ஆந்திரா ஸ்டைலுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைசஸ் 1 பாயிண்ட் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடை விட. ஸோ காரம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா இந்த இடத்துல நம்ம காரம் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கோங்கராவுமே வந்து நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அதனால் உப்பு வந்து கம்மியாக ஆட் பண்ணலாம். ஃபைனலாக உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் சேர்க்குறோம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சிக்கனில் சேர்த்த பிரியாணி மசாலா தான். ஏன்னா இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்த்தோம்னா கோங்கராவோட ஃப்ளேவர் வந்து டோட்டலாக நம்மளுக்கு போயிடும். இதில் நம்மளுக்கு டாமினேட்டிங் ஃப்ளேவரே வந்து கோங்கரா ஃப்ளேவர் தான். அதனால் வந்து நான் இதில் இப்போ எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. வெறும் காரப்பொடியும் சால்ட்டோ மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கோங்கரா கூட வந்து கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணுவாங்க கோங்கராவுடைய பிரியாணிக்கு. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கோங்கரா அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு சொந்தக்காய் அளவு புளி எடுத்து கோங்கரா கூடவே சேர்த்து அரைச்சிட்டேன். அதை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், சொந்தக்காய் அளவு புளி வந்து கோங்கரா கூட சேர்த்து அரைச்சிக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. கோங்கரா கூட வந்து புளி சேர்த்து. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோங்கரா பேஸ்ட்டு. இதில் வந்து சொந்தக்காய் அளவு புளி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். மீன்வேல் நான் எல்லாமே காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
கோங்குராவை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வாசமாக இருக்கும் கோங்குரா சேர்க்கும் போது. அந்த புளிப்பு வாசனை, காரம், இந்த சிக்கன் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு சூப்பராக கொடுக்கும். கோங்குரா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் செஞ்ச மாதிரியே ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா கோங்குரா பிரியாணி செம்ம கலக்கலாம் ஆப்டான ஆந்திரா ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு போட்டுட்டேன். அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு விட்டுற போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் நல்லா நம்மளுக்கு வரணும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் போல் நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம கோங்குராவும் சிக்கனும் நல்லா ஜெல் ஆகிட்டு இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், கோங்குராவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1:1 ரேஷியோ தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த கோங்குரா பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம், தயிர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம 1:1 சேர்த்துக்கலாம். பாஸ்மதியாக இருந்தால் 3/4 சேர்த்துக்கோங்க. நான் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். யூஸ்வலாக ஜீரக சம்பாவுக்கு ஒரு கப்புக்கு 1 கப்பு ப்ளஸ் 1/4 கப்பு சேர்ப்போம். பாஸ்மதியாக இருந்தால் 1:1 சேர்ப்போம். இப்போ நம்ம கோங்குரா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால 1/4 கப்பு அளவு தண்ணி நம்ம கம்மி பண்ணணும். அது எந்த ரேஷியோவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃபைனலாக உப்பு காரத்தை செக் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எதுக்கும் ஒரு தடவை நான் செக் பண்ணிடுறேன். இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஃபைன். இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைக்கும்போது நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் இருக்குது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா. ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு தண்ணி. அந்த எண்ணெயும் பாருங்கள் நல்லா அழகாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த எண்ணெயும் அந்த நெய்யும் சிக்கனும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து அரிசியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா சேர்க்க போகிறேன். ஜீரக சம்பா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும் கம்பேரிட்டிவ்லி. அதனால தான் நான் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். அரிசி சேர்த்தாச்சு. லேசாக கலந்து விடணும். அரிசி வந்து உடஞ்சிடாமல் பார்த்து நல்லா கலரி விடணும். நான் வந்து அரிசியை வந்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வைத்தலாம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் நல்ல ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம இந்த பிரியாணிக்கு லெமன் சேர்க்கலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுண்டக்காய் அளவு புளி எடுத்து நம்ம அரைச்சிருக்கோம் கோங்குரா கூட. ப்ளஸ் கோங்குரா இந்த புளிச்சக்கீரையுமே பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் நான் லெமன் சேர்க்கலை. இந்த பிரியாணி பொறுத்த மட்டும் அந்த புளி டேஸ்ட் இருந்தால் அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். கலருமே பாருங்கள் என்ன மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ இதை நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் வந்து தம் போடக்கூடிய ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். நல்லா ஒரு தடவை வந்து இது போல் வந்து நம்ம கிண்டி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வைட்டை வச்சிடுறோம். இது வந்து நம்மளுக்கு 20 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நான் பிரியாணி ஆஃப் பண்ணிட்டேன். பிரியாணி ஆஃப் பண்ணி ஒரு 1/2 hour போல் ஆகுது. நம்ம இப்போ வரைக்கும் எதுவும் ஓப்பனே பண்ணலை. இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்போவுமே பிரியாணி பண்ணால் 20 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நம்மளுக்கு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு.
ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா அழகாக கலக்கலாக கோங்கரா வச்சு பண்ண சிக்கன் பிரியாணி எவ்வளோ அழகாக ஆந்திரா ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கலக்கலான கோங்கரா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சுட சுட சாப்பிட்லாம். ரொம்பவே கலக்கலான ஆந்திரா ஸ்டைல், ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.